இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாத்திடும் புதிய கொள்கைகளை வடிவமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முதலமைச்சரின் வலியுறுத்தல்கள் என்னென்ன? அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 50% சுங்கவரியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும். துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் தந்து இந்தியா ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க புதிய கொள்கையை வடிவமைத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியதில் கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருட்கள் ஏற்றுமதியில் 31% அமெரிக்காவுக்கே சென்றிருப்பதாகவும், இந்தியா முழுவதும் அது 20% மட்டுமே என்றும், எனவே அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் தமிழ்நாட்டை அதிகம் பாதிப்பதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனம், அதாவது கைடன்ஸ் தமிழ்நாடு நடத்தியிருக்கக்கூடிய பகுப்பாய்வின்படி அமெரிக்காவின் 50% சுங்க வரி விதிப்பால் மாநிலத்தில் கணிக்கப்பட்ட இழப்பு $3.93 பில்லியன் இருக்கும் என்றும், அதிகம் பாதிக்கப்படுபவை துணிநூல் இயந்திரங்கள், வைரம் மற்றும் நகைகள், வாகன உதிரி பாகங்கள் ஆகிய தொழில்களின் துறைகளே என்றும், இந்த துறைகளில் வேலை இழப்பு 13%இலிருந்து 36% வரை உயரும் என அஞ்சப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் குறிப்பாக திருப்பூரை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு சுமார் 40,000 கோடி வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிய ஏற்றுமதியை தாண்டி இந்த துறை நிறைய துணை தொழில்களை உருவாக்குகிறது என்றும், தற்போது இந்த அமெரிக்க வரி விதிப்பால் இந்த துறை மிகவும் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அதாவது இந்த தொழில்துறையின் சகிப்புத்தன்மை நம்பிக்கை அளிப்பதாகவும், குறிப்பாக ஜிஎஸ்டி காலகட்டம், தொற்றுநோய் காலகட்டம், அதே போல தேவை குறைவு அல்லது விலை மாறுபாடு இருக்கக்கூடிய காலகட்டம் என ஒவ்வொரு முறையும் இந்த துறை சந்தித்த இடர்பாடுகளிலிருந்து மீண்டு வந்துள்ளது என்றும், ஆனால் முடியாத இயலாத தன்மையாக தவறாக கருதிவிடக் கூடாது என்றும், பாதிப்புகளின் விளைவுகளை கருதி நெருக்கடியான இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு விரைந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்கும் புதிய கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும், ஒன்றுபட்ட மனப்பாங்கு, தெளிவான நோக்கம், தக்க நேர செயல்பாடுகளுடன் இந்தியா உடனடியாக தனது ஏற்றுமதியாளர்களை பாதுகாத்து வலிமையுடன் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.